தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் ஒரு ஆராதனை, மீண்டுமாய் ஒரு அபிஷேகம். நண்பர்களே, இதோ நற்கருணை ஆண்டவர் முன்பாக இந்த திங்கட்கிழமை தொடங்குகிற வேலையில், இந்த விடியற் காலையில் இந்த 3 மணி ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, இந்த நாளை ஒப்புக்கொடுங்க, இந்த அபிஷேகத்தை ஒப்புக்கொடுங்க. ஆசீர்வாதத்தை முழுமையாய் அப்பா எங்களுக்கு தரும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்கள் தேவைகள் என்னவோ, உங்கள் விண்ணப்பங்கள் என்னவோ, உங்கள் வேண்டுதல்கள் என்னவோ முழுமையாய் அர்ப்பணிங்கள் நண்பர்கள். குறிப்பாக இன்றைக்கு நம் கடமைகளை எல்லாம் சரிவர செய்யணுன்றதுக்காக ஆண்டவர்கிட்ட பேச இருக்கிறோம். அவர் அபிஷேகத்தை இன்றைக்கு நாட இருக்கிறோம். என்ன நாட போறோம்னா, நம் கடமையை சரிவர செய்வதற்கான திராணியை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க போறோம். உங்க கடமைகள்லாம் என்ன? கடமைகள் என்ன? நான் எதை சொல்ல வரேன்னா, நீங்க செய்யற வேலைகள், குடும்பத்துக்காக நீங்க செய்ய வேண்டியது, கம்பெனியில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்கள் பிஸ்னஸ்லேயோ உங்கள் கம்பெனிலையோ நீங்கள் என்ன தொழில் இருக்கீங்களோ அந்த பொறுப்புகளெல்லாம் உங்கள் கடமைகளே அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. அப்பா, என் தொழிலுக்காக நம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அப்பா, மீண்டுமா என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், இந்த ஆராதனையை நான் பங்கேற்கும்படியாய் செய்திருக்கிறேன், நன்றி அப்பா என்று சொல்வோம். இது வல்லமை அன்பர்களே, இது அபிஷேகம், இது ஆசீர்வாதம் அன்பர்களே. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. குறிப்பா இது திங்கட்கிழமை என்றாலே தூதர்களுடைய நாள். ஒரு நாளும் ஒரு நாள் இருக்கும் இல்லைங்களா? செவ்வாய் என்றால் அந்தோனியா, புதன் என்றால் சூசியபர்கள், திங்கட்கிழமை என்றால் நிறைய பேருக்கு தெரியாது, தூதர்களுடைய நாள். காவல் தூதர்கள் நமக்காய் சிறப்பாய் ஜெபிக்கிற நாள். ஓ எங்களுடைய காவல் தூதரே, எங்களை சமணசே, எங்களுக்காக ஜெபியுங்கள், ஆண்டவருடைய பாதுகாப்பை தாங்க, முறையிடுங்க. இது வல்லமை, இது அபிஷேகம் அன்பர்களே, இது ஆசீர்வாதம் அன்பர்களே, நீங்க வாழ்வீர்கள். குறிப்பா இன்றைக்கு நற்செய்தியில ஆண்டவர் வரி செலுத்துகிறார். இயேசு சீடர்கிட்ட கேட்குறாங்க, இன்னைக்கு நற்செய்தி எடுத்து வாசிங்க. மார்க்கு நற்செய்தி 17வது அதிகாரம் இறைவார்த்தை 22லிருந்து 27 வரை உள்ள இன்றைய நற்செய்தியில, உங்கள் தலைவர் வழி செலுத்த மாட்டாரா? போதகரை வழி செலுத்த மாட்டாரா? வரி செலுத்துவார் என்கிறார் பேதுரு. இயேசுகிட்ட போய் சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் வரி செலுத்த சொல்லுகிறார். நீ போ, ஒரு மீனை பார்ப்ப, அது மீனில் ஒரு நாணயம் இருக்கும், வழி செலுத்து, 2 திராக்மாக்கள் செலுத்த வேண்டும். கடமையை செய்வதிலே கருத்தா இருந்தார் இயேசு கிறிஸ்து. அன்பர்களே, நம்ம வேலை செய்கிற இடங்கள் நிறைய பிரச்சனை இருக்கும் பாருங்க. உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும் பாருங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். நிறைய நேரத்தில் என்ன ஆயிடும்னா நம்ம பிரச்சனைகளை பேசி 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 கடமையை விட்டுறோம். பிரச்சனைகளை பேசணும், அந்த நேரத்தில் கண்ணும் கருத்தா இருக்கணும். இயேசு அங்க இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டினாலுமே கூட தன் கடமையை சரியாக செய்தார். அன்பர்களே, அதுக்காக தான் இந்த ஆராதனை. அப்ப கடமை செய்வதற்கான திராணி கொடுங்க, அந்த வல்லமை கொடுங்க. 2 திராக்மாக்கள் ரோம ராஜ்யத்திற்காக செலுத்த வேண்டிய வரி அவருக்கு இருந்தது, ஆலய வரி அவருக்கு இருந்தது. இயேசு அந்த ஆலய வரி தான் இன்றைக்கு செலுத்துவதை நம்ம நற்செய்தியில் பார்க்கிறோம். எனவே 1 திராக்மா என்பது அன்றைக்கு யூத சமுதாயத்தில் 1 நாள் கூலி, அப்படின்னா 2 நாள் கூலி. அப்போ 1 மாசத்துல பார்த்தோமே என்றால் இது எதை குறிக்கிறது என்றால் 3.3% வரி அவங்க கொடுக்குறாங்க 1 மாசத்துல. அப்போ 1 வருடத்துக்கு என்று பார்த்தால் ஏறத்தாழ 40% அவர்களுடைய வருமானம் வரிக்கு போய்விடுகிறது. ஆண்டவர் இதையெல்லாம் எதிர்த்து நின்றவர் தான். ஆனாலும் அவர் சொல்றார் செய்தியில், நாம் அவர் தடையா இருக்கக்கூடாது, நம்ம வரி கட்டணும், வரி கட்டுகிறார். நண்பர்களே, கடமையை செய்யணும்னு அதை பார்க்கிறேன். இது மூலமா ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்னவென்று தெரியுமா? பிரியமான பிள்ளைகளே, உன் எதிர்ப்புகளை பற்றியே பார்த்து கொண்டு உன் கடமையை விட்டுறாத. எவன் ஒருத்தி கடமையை அழகுபடுத்துகிறாரோ அவர் ஆண்டவர் முன்பாக அபிஷேகமா இருப்பார். வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களாம் பாருங்களேன், அப்பா அம்மா மூலமா ஜெயிச்சவங்களாம் சொல்லலை, தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சவங்க. அப்பா அம்மா நன்றாக இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் எவ்வளோ பேர் ஜெயித்தும் இருக்கிறார்கள். ஒன்றும் இல்லாமையில சாதித்து காட்டியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்க, அவங்க கடமையை சரியாக செய்திருப்பார்கள். அதில் அவருக்கு உழைப்பு இருக்கும். நண்பர்களே, உழைப்பதற்கு தயங்கக்கூடாது. உழைக்காதவன் உண்ணலாகாது. எனவே பெரியமானவர்களே, தன நேரங்களில் நிறைய பேசி பேசி கடமையை நம்ம செய்யறதில்லை. அப்பா, நான் என் கடமையை செய்யணும், இந்த சமூகத்துக்காக பேசணும், அநீதி எதிர்த்து நிற்கணும், தவறு நடக்கிற சுட்டி காட்டணும், உண்மைதான். அதே வேளையிலே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை பிள்ளைகளை நம்ம கடமைகளை செய்யணும். அப்பா, அந்த திராணியை கொடுங்க. அப்பா, நீங்க எப்படி நின்றீங்க? நீங்க எப்படி வரி கட்டுனீங்க? எப்படி சீடருக்கு முன்னோடியா இருந்தீங்க? எப்படி சீடர்களை அழைத்தீர்கள்? இறை திட்டத்தை எப்படி கடமையை சரியாக செய்தீர்கள்? உங்களுக்கு என்று ஒரு திட்டம், அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. தந்தை ஒரு திட்டத்தோடு அனுப்பினார். அதனால்தான் இறை திட்டம் என்று இயேசு பேசுகிறார். தன் தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அவர் உங்களுக்கு இப்போ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதான் வேலை, அதான் உன்னுடைய எதிர்கால கனவு, அதான் உன்னுடைய வாழ்வினுடைய லட்சியம். அதற்காக இன்றே திட்டமிடு. அதுக்கு முன்னாடியாக ஒப்புக்கொடு.
ஒவ்வொரு கடமையை நீ சரிவர செய்ய முடியலையா, நீ ஜெபிக்கலன்னு அர்த்தம். உன் கடமையில நீ தவறி போகிறாயா, நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். குறிப்பாய் கர்த்தருக்கு கிறிஸ்தவனே, இளம் பிள்ளைகளே, இளம் செல்வங்களே, செபிங்க. ஜெபத்துல வைத்து விட்டு உங்கள் தொழிலை தொடங்குங்க. ஜெபத்துல வைத்து விட்டு உங்க கடமையை செய்யுங்க. ஜெபத்துல வைத்து விட்டு உங்களை எதிர்கால திட்டங்களுக்காக ஓடுங்கள். அபிஷேகம் வல்லமை நடக்கும். எனவே இயேசு தன் கடமையை சரிவர செய்தார். நீயும் நானும் கூட இந்த கடமையை செய்தால் இன்றைக்கு ஜெயிக்கலாம். இந்த வாழ்க்கை நம்மை வரவேற்கிறது. இந்த வாழ்க்கை வெற்றி என்ற கதவை திறந்து விடுகிறது. இந்த வாழ்க்கை நமக்கு கை கொடுக்கிறது. இந்த வாழ்க்கை நமக்குள்ளே தான் இருக்கிறது. எவன் ஒருவன், எவர் ஒருத்தி அதை நோக்கி ஓடுகிறாரோ அதுதான் கடமை. அந்த கடமையில் அவர் வெற்றி பெறுகிற பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். அதுக்கான திராணி தான் இந்த ஆராதனை. செபிப்போம். அப்பா நன்றி, ஓ வல்லவரே நல்லவரே நன்றி. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க வேலைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க, உங்கள் தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க, உங்கள் கடமைகள்லாம் என்ன ஒப்பு கொடுங்க. இதோ ஆண்டவர், இதோ இயேசு, இதோ நற்கருணை ஆண்டவர், வல்லவர் நல்லவர் இருக்கிறார், நீ அபிஷேகமா வாழ்வாய். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா பார்த்து வைக்கிறேன். அந்த தொழிலுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ, என்னவெல்லாம் கஷ்டங்கள் ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்பா நீங்க விடுதலை தாங்க. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா அவங்க வல்லமை இந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. கமெண்ட்ல என்னவெல்லாம் அனுப்புறாங்களோ, குறிப்பா உடல்நிலை சரியில்லாமல் எவ்வளோ பிள்ளைகள் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். பாதத்தில் வைக்கிறேன் ராஜா. ஓ வல்லவரே, ஓ நல்லவரே, ஓ இன்றைக்கு திங்கட்கிழமை தூதர்களே நீங்கள் பிள்ளைகளை விடுதலை தருவீராக, நீங்கள் அபிஷேகத்தை காட்டுவீராக, உங்கள் பெயரை பிள்ளைகள் வல்லமை அறுவடை செய்வார்களாக, உங்கள் கிருபையால் வாழ்வார்களாக. நன்றி அப்பா வல்லவரே, நன்றி. வழி நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே, வல்லமை காண செய்யுங்க ராஜா. வல்லமையான இறை கிருபையில வாழ்வீர்கள். அன்று இயேசுவின் பெயரில் அபிஷேகத்தை காண்பீர்கள். உங்கள் கடமையில நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் என்கிறார் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், தூய ஆவியானவர் பெயரால், ஆண்டவர் பெயரால் சொல்லுகிற உங்கள் வேலையில நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். நம்பிக்கையோடு தொடங்குங்கள். இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. வல்லமையான இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உன் கடமையில மகளே, மகனே, வெற்றியை காண்பாய், வாழ்க்கையில் உயருவாய். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். அதே போல் இந்த மாதிரி வேலைக்கே போகாதவங்க இருக்கிறாங்க, அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டுறாங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. என் ஆராதனையில், என் திருப்பலியில், என் தனி ஜெபத்தில் உங்களுக்காக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். God bless you. Take care.